இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 4. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறம் தினந்தோறும் விடாமல் செய்து வந்தால் அவன் மீண்டும் உடம்போடு பிறத்தல் என்னும் வழியை வராமல் அடைக்கும் கல்லாகும் என்கிறார். ஒருவன் அறத்தை தொடர்ந்து செய்து வர வேண்டும். அப்படி அறச்செயல்களை அவன் தொடர்ந்து செய்து வந்தால் அவனுக்கு மீண்டும் மறுபிறவி கிடையாது என்கிறார். இதனுடைய உட்பொருள் அதுதான். இப்போ சித்தர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வணங்குவது, சித்தர்கள் எல்லாம் வணங்குவது எனக்கு மறுபிறவி வேண்டாம் என்பதுதான். அதனைத்தான் தெய்வப்புறவள் என்ன சொல்கிறார்? நீ அறத்தை நாள்தோறும் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் உனக்கு மறுபிறவி கிடையாது என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது அறச்செயல்கள் என்ன? நற்செயல்கள், நல்ல சொற்கள், நல்ல எண்ணங்கள், இவைகள்தான் அறச்செயல்கள். இவைகளை தொடர்ந்து நாம் தினந்தோறும் செய்து வந்தோமானால் நிச்சயமாக நமக்கு மறுபிறவி கிடையாது. அதனை தெய்வப்புலவர் அழகாக சொல்லியுள்ளார். இதைவிட இவங்க நம்ம சித்தர்கள்லாம் அதைத்தான் வேண்டி இது பண்ணுறாங்க. அதாவது சித்தர்கள் வணங்கிறது எனக்கு மறுபிறவி வேண்டாம் என்பதற்காகத்தான் அவர்கள் வேண்டுகிறார்கள். அதனை தெய்வப்புலவர் எளிய முறையில் சொல்கிறார். நீ அப்படிலாம் போகாதப்பா, நீ வேற ஒன்றும் இல்லை, தினந்தோறும் அறச்செயல்களை செய்து வந்தாலே போதும், நீ மறுபிறவி எடுக்க தேவையில்லை, உனக்கு மறுபிறவி வராது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் அறத்தை தொடர்ந்து செய்து வந்து மறுபிறவி எடுக்காமல் நலமுடன் மறுபிறவி எடுக்காமல் வாழ வலியுறுத்துகிறார். வாழ வேண்டும். அதனைத்தான் தெய்வப்புறவள் வலியுறுத்துகிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு குறளை பார்ப்போம்.